இப்போ நம்ம எவ்வளோ ஓட்டி இருக்கிறோம், எவ்வளோ மைலேஜ் கிடைச்சது அப்படிங்கிறத நான் கிளஸ்டரில் காமிக்கிறேன். இப்போ நான் ரைஸ் பண்ணுறோம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது யாருக்கு செட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னொன்று ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா சென்டர் பேசஞ்சர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிர்லாஸ் பார்வை. ஒரு நடு ரோட்ல நிக்கிறோங்கிறத நீங்க பாக்குறீங்க. அஃப்கோர்ஸ் இப்போ நம்ம இருக்கிற இடம் எங்க அப்படின்னா சென்னை டு பெங்களூர் ஹைவேல நம்ம இருக்கோம். ஸோ மார்க்கெட்ல இருக்கிற எம்பிவிஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து ரொம்பவே கம்மி. அதுவும் ரொம்ப பிராக்டிக்கலா ஒரு கார் வந்து த மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் சேல்ல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுதான் கியாவோட கேரன்ஸ் இன்னைக்கு நம்ம கூட இருக்கு. அதுவும் டீசல் வேரியன்ட் வந்து நம்ம கூட இருக்கு. இப்போ இந்த கேரன்ஸ் போய் கிளாவிஸா உருமாறி வந்திருக்கு அப்படிங்கிறது தான் உங்களுக்கு தெரியும். பட் இருந்தா கூட இந்த கேரன்ஸ்ல ஒரு பட்ஜெட் வேரியன்ட் மட்டும் இன்னும் ஆக்டிவா வச்சிருக்காங்க. பெருசா பவர் ட்ரெயின்ல எதுவும் எந்த டிஃபரன்ஸும் வந்து கிளாவிஸ்க்கும் இதுக்கும் இருக்க போறது கிடையாது. அப்போ இந்த கேரன்ஸை இந்த சென்னை டு பெங்களூர், மறுபடியும் பெங்களூர் டு சென்னை ஒரு ட்ரிப்பா நம்ம எடுத்துட்டு போறோம். இதோட லாங் டிரைவ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு, இதோட மைலேஜ் வந்து எப்படி கிடைக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல ரொம்ப டீடைல்டா நம்ம பார்க்க போறோம். இந்த டிராவல்ல நம்ம கூட ஜாயின் பண்ணிருக்கிறது நம்மளோட விஜய் ப்ரோ ஜாயின் பண்ணியிருக்காரு. நம்மளோட சேனல்ல 2 வீலர்ல பத்மநாபன் அப்படின்னு ஒருத்தர் ரிவ்யூ பண்றாரு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். மிஸ்டர் பத்மநாபனும் நம்ம கூட இருக்காரு. அது போக பிஹைண்ட் த கேமரா 2 பேர். ஸோ மொத்தமா வந்து ஒரு 5 பேர் வந்து இந்த கார்ல போறோம். அப்போ பிராக்டிக்கலா இதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற எஃபர்ட் உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி ஒரு ப்ராடக்ட் வந்து பார்த்துடலாம். இன்வால்வ் அப்படிங்கிற பிராண்டில் இருக்கிற கார் பர்ஃப்யூம் தான் வந்து இது. ரெயின் ஃபாரஸ்ட் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி. ரெயின் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது ஃபாரஸ்ட்டுக்குள்ள நேச்சுரலாக இருக்கிற ஸ்மெல்ஸை வந்து இவங்க ஃப்ராக்ரன்ஸாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அந்த வரிசையில் இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது வெண்ணிலா ஆப்ரிகாட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ராக்ரன்ஸ். வெண்ணிலாங்கிறதுக்கு நமக்கு பெருசாக இன்ட்ரொடக்ஷன் தேவையில்லை. ஒரு ரொம்ப மைல்டான ஒரு ஸ்மெல் வந்து உங்களுக்கு இருக்கும். இப்போது ரெய்னி சீசன், அப்போ நீங்கள் தண்ணியில் மிதிச்சுட்டு உள்ளே வரும்போது ஒரு மாதிரி உள்ளே வந்து ஈரப்பதமான ஒரு ஸ்மெல் வந்து உங்களுக்கு இருக்கும். இந்த ஸ்மெல் வந்து அதை ஓவர் கம் பண்ணும். ஸோ உள்ளே வந்து இப்படி ஒரு பேட் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த பேடை நீங்கள் உங்களோட IRVMல இப்படி நீங்கள் தொங்க விட்டுக்கலாம். ஸோ இப்படி தொங்க விட்டதுக்கு அப்புறமா இந்த பேடில் ஒரு காலையில் நீங்கள் காரை எடுக்கும்போது ஒரு 2 ஸ்ப்ரே அந்த ஒரு ரியல் வெண்ணிலாவோட அந்த ஸ்மெல் வந்து நமக்கு கிடைக்கிது. ஸோ உங்களுக்கு நேச்சுரலான ஒரு ஸ்மெல் வந்து இது இருக்கும். ஸோ இந்த பாட்டில் வந்து ஒரு 40 to 45 டேஸ் வந்து இந்த மாதிரி 2 ஸ்ப்ரே எவ்ரிடே யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும். நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு 10% டிஸ்கவுண்ட்டில் கொடுக்குறாங்க. பிர்லா அப்படிங்கிற ஒரு கூப்பன் கோடை யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் இதோட டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். யூஸ் ஆகும்னா அதை யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து டீசல் வந்து நம்ம ஃபில் பண்ணிடுவோம். டேங்கை ஃபில் பண்ணிவிட்டு நம்மளோட ட்ரிப் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ எவ்வளோ பிடிக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். பட் இப்போ எவ்வளோ பிடிக்குதுங்கிறது நமக்கு மேட்ரு கிடையாது. ஃபைனலாக ட்ரிப்பை முடிச்சுட்டு திருப்பி டாப் அப் பண்ணி அதே கட் ஆஃபில் எவ்வளோ டீசல் வந்து நமக்கு யூஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு மைலேஜும் நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நம்ம ஃபில் பண்ணுவோம். ஸோ இப்போ நான் ட்ரிப்பை வந்து ரீசெட் பண்ணுறேன். இதை 0 பண்ணிக்கலாம். திருப்பி நம்ம வரும்போது எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் நம்ம ஓடி இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இங்கே வாங்க. ஸோ இங்கே இப்போ நமக்கு மைலேஜ் ஒன்று காமிக்குது. பட் இருந்தாலும் இந்த மைலேஜ் நம்ம இப்போ கன்சிடர் பண்ண போகிறதில்ல. ரிட்டனை தான் கன்சிடர் பண்ண போகிறோம். 0 பண்ணுறோம். இங்கே வந்து ப்ரெஸ் பண்ணுறோம். ப்ரெஸ் பண்ணிவிட்டு எஸ் 0 ஆயிடுச்சு. ஸோ எல்லாத்தையும் ரீசெட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ட்ரிப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபைனலாக இந்த வீடியோவோட எண்டில் உங்களுக்கு மைலேஜ் கிடைக்கும். நம்ம ஏற்கனவே இன்ட்ரோலே பார்த்துருந்தோம். கிளாவிஸ் அப்படிங்கிறது இந்த கேரன்ஸோட ஒரு அப்கிரேடட் வெர்ஷனாக உங்களுக்கு வந்தது. பட் ஒரு பட்ஜெட்டில் இருக்கிற ஒரு வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு சொல்லணும்னா ஸ்டில் இந்த கேரன்ஸ் வந்து நம்மளால சொல்ல முடியும். இதில் நிறைய வேரியன்ட்ஸை கட் பண்ணிட்டாங்க. இப்போ இருக்கிறது ஒரே வேரியன்ட் தான் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ப்ரீமியம் ஆப்ஷனல் அப்படிங்கிற ஒரு வேரியன்ட். டீசலும் அதில் கிடைக்குது, பெட்ரோலும் வந்து நமக்கு அதில் கிடைக்கும். இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது வந்து டீசல் தான். இதோட மைலேஜ் தான் இப்போ டெஸ்ட் பண்றதுக்காக நம்ம சென்னை டு பெங்களூர், திருப்பியும் பெங்களூர் டு சென்னை வந்து அந்த ட்ரிப்ல தான் இப்போ நம்ம இருக்கோம். அப்போ இதோட பட்ஜெட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு இதோட எக்ஸ்ஷோரூம் காஸ்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு 13.4 lakhs வந்து வருது. சென்னையில் ஆன் ரோட் காஸ்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு 15.45 lakhs வந்து உங்களுக்கு ஆன் ரோட் காஸ்ட் வரும். அப்போ பிரீமியம் அப்படிங்கிறது தான் பேஸ் வேரியன்ட். ஆக்சுவலா அதில் ஆப்ஷனல் அப்படின்னு கொடுத்து கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க.
இன்ஃபோடெயின்மெண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்குது. சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ் வந்து உள்ள உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அப்போ இதில் இருக்கிற பேஸ் மாடல் ப்ரீமியம் அப்படிங்கிற மாடல் வேற ஒரு நேமில் கேபுக்கு, அதாவது எல்லோ போர்டில் ஸ்டில் இந்த கார் வந்து வந்துட்டு இருக்கு. அப்போ ஒரு 7 சீட்டரில் டீசல் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த காரை தவிர நமக்கு ஆப்ஷன்ஸ் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு சிம்பிளாக வாக் அரவுண்ட் வந்து நம்ம பண்ணி பார்க்கலாம். ஸோ இதோட ஃப்ரண்ட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளான ஒரு லுக்கு தான். ரொம்ப ஓவர் டூவாக இல்லாமல் ரொம்ப சட்டிலாக வந்து உங்களுக்கு இருக்கும். ஹெட்லைட்டு இந்த வேரியண்ட்டில் இருக்கிறதே ஒரே வேரியண்ட் தான். இதில் உங்களுக்கு ஹாலஜன் தான் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. சிங்கிள் டூமில் டிம் அண்ட் பிரைட்டுக்கு வந்து உங்களுக்கு வரும். பட் இதோட எஃபிஷியன்சி அப்படின்னு பார்க்கும்போது விசிபிலிட்டி அந்த அளவுக்கு நமக்கு இல்லை அப்படிங்கிறது தான் இந்த யூசரோட ஃபீட்பேக்கு. ஒரு இண்டிகேட்டர் இங்கே அதோட இன்டெகிரேட் ஆகிருக்கு. இங்கே சின்னதாக ஒரு மேட் ஃபினிஷில் ஒரு மெட்டல் லைன் மாதிரி உங்களுக்கு இதில் ட்ராவல் ஆகுது. குரோம் எதுவும் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் இல்லை. யூஸ்வலாக கியாவோட அந்த டைகர் நோஸோட அந்த ஒரு செட்டப் வந்து உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஏரோட வெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மாதிரி ஹனி கோமில் இருக்குது. கொஞ்சம் உள்ளே இருக்கிற விஷயம் வெளியில் தெரிகிற மாதிரி தான் வந்து உங்களுக்கு இருக்கும். ஃப்ரண்ட்டில் கேமரா எதுவும் கிடையாது. ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சார்ஸும் வந்து நமக்கு கொடுக்கல. ஸோ அப்போ ஓவராலாக ஃப்ரண்ட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு மாதிரி ரொம்ப சிம்பிள் அண்ட் நீட்டாக தான் வந்து உங்களுக்கு இருக்கும். சைடு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த வெஹிக்கிளோட ஓவரால் லென்த்னு பார்க்கும்போது ஒரு 4.6 மீட்டர்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். இதோட வீல் பேஸ் 2.8 மீட்டர்ஸ் இருக்கு. கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 195. அப்போ நல்ல ஒரு வீல் பேஸ் வந்து உங்களுக்கு இருக்கிறதுனால இது ஒரு 7 சீட்டரா ரொம்ப ப்ராப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மார்க்கெட்ல இருக்கிற ஒரு எம்பிவி, அதுவும் இந்த 7 சீட்டர்ல பெட்டர் தேர்ட் ரோவோட கம்ஃபர்ட் அப்படிங்கிறதுக்கு இந்த கார் நம்ம கண்டிப்பாக சொல்ல முடியும். ஸோ இதுல ஏன் நம்ம வந்து வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா இந்த ஒரு இன்டீரியரோட ஸ்பேஸ் அண்ட் தென் இந்த டீசல் இன்ஜின் அப்படிங்கிறதோட பெனிஃபிட்ஸ் இதுதான் இந்த காரோட பட்ஜெட்டையும் சேர்க்கும் போது ஒரு மாதிரியான வேல்யூ ஃபார் மணியா நமக்கு வந்து வருது. ஸோ இங்கே ஒரு கிளாடிங் மாதிரி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. டயரோட ப்ரொஃபைல் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 205/65 R16 வந்து இந்த டீசலுக்கும், இதே பெட்ரோல்ல 195/65 R15 வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த அலாய் வந்து யூசர் சேஞ்ச் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக வந்து இதில் ஒரு மெட்டல் வீல் தான் வரும். பட் அலாய் மாற்றினதுக்கு அப்புறமா இந்த காரு வந்து ஒரு நல்ல லுக் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இங்கே மிரரில் வந்து கேமராவோ எதுவுமே வந்து உங்களுக்கு இதில் கிடையாது. இதில் பிளிங்கர் வந்து உங்களுக்கு இங்கே இன்டெகிரேட் ஆகிருக்கும். பாடி கலரை ஹாஃப் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. இங்கே ஒரு குரோமு, ஐ திங்க் இது வந்து அக்சசரி அப்படின்னு நான் நினைக்கிறேன். அக்சசரியாக தான் வந்து இது போட்டிருக்காங்க. ரெக்வஸ்ட் சென்சார் எதுவும் நமக்கு இந்த பக்கம் கிடையாது. மேலே ரூஃப் ரெயிலும் வந்து நமக்கு கொடுக்கல. இதில் சன் ரூஃபும் வந்து உங்களுக்கு வர்றது கிடையாது. அப்போ ஒரு ப்ராப்பரான ஒரு பட்ஜெட் ஓரியன்டான 7 சீட்டர் ஃபேமிலி எம்பிவி அப்படிங்கிறது இது கண்டிப்பாக இருக்கும். நல்ல ஒரு டிஎல்ஓ இருக்கு. நல்ல ஒரு ஒய்டரான விண்டோஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதனால உள்ள ரொம்ப நம்மளை போட்டு அடைச்ச மாதிரி ஃபீல் இல்லை. இன்ஃபேக்ட் தேர்ட் ரோல கூட அப்படி இல்லை. ரியரோட லுக் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து ஒரு எம்பிவி மாதிரி இல்லையோ அப்படிங்கிறது நமக்கு தோணும். இதோட லான்ச் அப்பே நம்ம வந்து அதை சொல்லியிருந்தோம். ஏதோ ஒரு ஹேட்ச்பேக்கோட ஃபீல் தான் வந்து உங்களுக்கு இருக்கு. ஸ்ட்ரெயிட்டா வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு கனெக்டட் எல்இடி ஸ்ட்ரிப் மாதிரி ஒரு டம்மி இங்கே இருக்கு. ஆக்சுவலாக இதில் கனெக்டட் எல்இடி வர்றது கிடையாது. கிளாவிஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு கனெக்டட் எல்இடியும் வரும். எல்இடி டெயில் லேம்ப்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. இண்டிகேட்டர் வந்து ஒரு ஹாலஜன்ல தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் லைட்டும் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸ் வந்து கிடைக்குது. அதே மாதிரி கேமராவும் வந்து நமக்கு ரிவர்ஸுக்கு பில்டின்னாவே உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. டிஃபாகர் லைனோ இல்லை வைப்பரோ எதுவுமே நமக்கு வராது. ஷார்க் ஃபின் ஆண்டனா இந்த வேரியண்ட்ல கிடைக்கும். இதோட பேஸ் வேரியன்ட் நீங்கள் போறீங்க, அதாவது ஒரு கேப் வெர்ஷனாக நீங்கள் போறீங்கன்னா இன்ஃபேக்ட் ஷார்க் ஃபின் ஆண்டனாவும் உங்களுக்கு வராது. ரூஃப் மவுண்ட் ஸ்டாப் லைட் கொடுத்துருக்காங்க. ஒரு மாதிரி இன்டெகிரேட்டட்ல இருக்கிற ஒரு ஸ்பாய்லரோட ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு கிடைக்குது. இந்த சைட்லலாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் அந்த ஏரோடைனமிக்கு ஏத்தாப்புல ஒரு சின்ன ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு இருக்கு. அப்போ ஒரு பெரிய கார் ஃபீல் இல்லை. இன்ஃபேக்ட் ஓட்டும் போது கூட ஒரு ஏதோ பெரிய எம்பிவி நம்ம ஓட்டிட்டு போறோம் அப்படிங்கிற ஃபீல் இல்லாத அளவுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு காரு தான். மோனோகாக் பில்ல தான் வந்து உங்களுக்கு இது வருது. அப்போ ரொம்ப பாடி ரோலும் நமக்கு வந்து டிரைவ் பண்ணும்போது இல்லை. அதை நான் டிரைவ் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸை நான் பண்ணி காமிக்கிறேன். இந்த கேரன்ஸோட இன்னொரு ஹைலைட் என்ன அப்படின்னா இந்த இன்ஜின், இந்த டீசல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ மார்க்கெட்ல இருக்கிற டீசல் இன்ஜின் ஆப்ஷன்ஸே ரொம்ப கம்மியா இருக்கு. இவங்க ஹுண்டேவோட சேம் இன்ஜினை தான் இவங்க ஷேர் பண்றாங்க. அந்த சிஆர்டிஐ அப்படிங்கிற காமன் ரெயில் இன்ஜின் தான் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்கும். இப்போ இந்த டீசல் பவர் டெலிவரி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு 115 பிஹெச்பி வந்து பவர் டெலிவரி பண்ணும். டார்க்குன்னு பார்த்தோம்னா 250 Nm வந்து டார்க் டெலிவரி பண்ணுது. பட் இப்போதைக்கு இந்த டீசலில் உங்களுக்கு மேனுவல் மட்டும்தான் கிடைக்கும். ஆட்டோமேட்டிக்கை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அப்போ பெட்ரோல் அப்படின்னு வரும்போது இதில் 2 இன்ஜின் ஆப்ஷன் கிடைக்கும். ஒன்று என்ஏவும் கிடைக்குது, இன்னொன்று டர்போவும் வந்து கிடைக்குது. 2 ஆப்ஷன்ஸ் தான் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. விச் இஸ் 2 வேரியன்ட்ஸ் தான் வந்து உங்களுக்கு வரும். ப்ரெஸ்டீஜ் ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு என்ஏ வேரியண்ட்டும்,
ப்ரெஸ்டீஜ் ப்ளஸில் இருக்கிற ஒரு ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டும் வந்து உங்களுக்கு வருது. அதில் டிசிடி வந்து உங்களுக்கு வரும். அப்போ இந்த என்ஏவோட பவர் டெலிவரி அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 113 பிஹெச்பி வந்து பவரும் 144 Nm வந்து டார்க் டெலிவரி பண்ணோம். அப்படியே அதில் நீங்கள் ஆட்டோமேட்டிக் போகிறீங்கன்னா அதில் டர்போவோட உங்களுக்கு வருது. 160 பிஹெச்பியும் 253 Nm டார்க்கும் வந்து உங்களுக்கு வரும். அதில் ஐஎம்டி எதுவுமே வந்து உங்களுக்கு கிடையாது. இப்போ இந்த இன்ஜின் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது செம்ம ரிஃபைண்டாக வந்து உங்களுக்கு இருக்குது. நம்ம டிரைவ் பண்ணும்போது இது டீசல் இன்ஜின் தான் நம்ம டிரைவ் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இல்லாத அளவுக்கு நல்ல ஒரு ரிஃபைன்மெண்ட் வந்து கிடைக்குதுன்னு சொல்லலாம். பட் பவர் வந்து அண்டர் டியூன் பண்ணியிருக்காங்க. கம்பேர்ட் டு கிரெட்டா அண்ட் செல்டாஸை விட இதில் பவர் வந்து கொஞ்சம் லோ பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா வெஹிக்கிளோட லென்த் வந்து அதிகம், ஹைட் வந்து கொஞ்சம் அதிகம். அப்போ ஒரு எம்பிவிக்கு என்ன மாதிரி ஒரு டியூன் இருக்கணுமோ அதை பண்ணியிருக்காங்க. நான் டிரைவ் பண்ணும்போது அந்த பெர்ஃபார்மன்ஸே உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இதோட ரிஃபைன்மெண்ட்டை இப்போ நான் உங்களுக்கு ஆன் பண்ணி இதோட வைப்ரேஷன் நம்ம பார்க்கலாம். ஸோ ஆன் பண்ணும்போது பார்க்குறீங்க அந்த டீசல் இன்ஜின்கே உரித்தான அந்த ஒரு பயங்கரமான ஷேக் இருக்குது. இப்போ நம்ம நியூட்ரலில் தான் நம்ம இருக்கோம், ஐட்லிங் கண்டிஷனில் தான் இருக்குது. அந்த இன்ஜினோட வைப்ரேஷன் வந்து நீங்கள் பார்க்க முடியும். ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது, அதே நேரத்தில் ரொம்ப சைலண்ட்டாகவும் இருக்குதுன்னு சொல்லலாம். இப்போ நான் ரைஸ் பண்ணுறோம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ அந்த ரேஸ் ஆகும்போது அந்த டீசல் இன்ஜினோட அந்த ஒரு பீட்டு மிஸ் ஆகுது. அது நமக்கு வந்து காருக்குள்ளேயும் நம்ம அதனால் ஃபீல் பண்ண முடியுது. அந்த டீசல் இன்ஜினாவே அந்த ஒரு மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்கும் பார்த்தீங்களா, அது டெஃபினட்டாக இந்த காரில் இல்லை. மேலே வந்து சவுண்ட் ப்ரூஃப் வந்து பண்ணியிருக்காங்க, உள்ளே வந்து ஃபயர் வால் ப்ரொடெக்ஷனும் வந்து உங்களுக்கு பண்ணியிருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு நல்ல ஈஸி சர்வீசபிலிட்டியான ஒரு கேபின் தான் இது. இன்டீரியர் வந்து உட்காந்துருக்கோம். இந்த ஒரு பேஸ் வேரியன்ஸில் நமக்கு என்ன தான் கிடைக்குது இதில் அப்படிங்கிறீங்க. ஒரு இன்ஃபோடைன்மெண்ட் ஐ திங்க் ஒரு 7 இன்ச்சில் டச் ஸ்க்ரீன்லேயே வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்படியே அந்த டேஷில் வந்து ஃப்ளஷ் ஆகி வந்து உங்களுக்கு இருக்குது. வித்து அந்த வால்யூம்க்கெலாம் வந்து அனலாக்லேயே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது போக சின்னதாக இங்கே வந்து சுவிட்சஸில் டச்சில் செட்டப்பு அண்ட் தென் ட்ராக் சேஞ்சு அது எல்லாமே உங்களுக்கு வருது. ரிவர்ஸ் கேமராவுமே வந்து ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டியாகவே வந்து உங்களுக்கு இருக்குது. இங்கே நான் போட்டு காமிக்கிறேன், இங்கே நீங்கள் பார்க்கலாம். நல்லாவே வந்து ஒரு குவாலிட்டி இருக்குது. அதே மாதிரி அடாப்டிவாகவே வந்து கைட்லைன்ஸும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அது ஒரு நல்ல ஃபீச்சர். ஃப்ரண்டில் கிளஸ்டர் அப்படின்னு பார்க்கும்போது டிஜிட்டலில் கிடைக்கிது. இன்ஃபேக்ட் இதோட கேப் வெர்ஷனான பேஸ் வேரியண்ட்லேயும் உங்களுக்கு டிஜிட்டல் தான் கிடைக்கும். க்ரூஸ் கண்ட்ரோல்ஸ் வந்து ஸ்டேரிங்கில் வர்றது கிடையாது, 3 ஸ்போக்ஸில் கிடைக்கிது. பட் அக்சசரியாக நீங்கள் க்ரூஸ் கண்ட்ரோல் வேணும்னா நீங்கள் போட்டுக்க முடியும். மிச்சபடி இந்த ஆடியோக்குரிய கண்ட்ரோல்ஸ் எல்லாம் வருது. வாய்ஸ்க்குமே வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்டேரிங் தான். ஆட்டோ ஸ்டார்ட் ஸ்டாப் ஃபீச்சரும் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்கும். ஏசியுமே வந்து மேனுவல் தான், ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் வந்து உங்களுக்கு கிடையாது. ரொம்ப சிம்பிளான ஒரு மேனுவல் செட்டப் கிடைக்கும். சார்ஜிங் ஃபெசிலிட்டிஸ் நல்லாவே இருக்குது. அதே மாதிரி வென்டிலேட்டட் சீட்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. டீசன்ட் கண்ட்ரோல் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது மாதிரி ஹில் ஹோல்ட் அசிஸ்ட்டும் வந்து நமக்கு இதில் கிடைக்குது. ஒரு 2 கப் ஹோல்டர் வந்து நமக்கு இருக்கும். மேனுவல் ஹேண்ட் பிரேக் கிடைக்கும். இதில் ஒரு ஆம்ரெஸ்ட்டும் நமக்கு வருது. அதே மாதிரி உள்ளமே வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் நமக்கு இங்கே கிடைக்குது. இப்போ ரொம்ப ப்ராக்டிக்கலான என்ன தேவையோ அது இருக்கும். இதே நீங்கள் கேப் வெர்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேஷ் வந்து ஒரே ஃபுல் பிளாக்காக இருக்கும். இந்த மாதிரி டெக்ஸ்சர்ஸ் எதுவுமே வந்து உங்களுக்கு இருக்காது. பார்க்குறதுக்கு ரொம்ப சட்டிலாக வந்து உங்களுக்கு இருக்கும். பட் இந்த டுவல் டோன் அப்படிங்கிறது இந்த காருக்கு ஒரு சின்ன ஒரு லுக்கை என்ஹான்ஸ் பண்ணுது. மேனுவல் IRVM தான் கிடைக்குது. இதே நீங்கள் கேப் வெர்ஷனில் போறீங்கன்னா இந்த ORVMமே வந்து ஒரு ஸ்டிக்கு மாதிரி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அப்படி தான் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். எலக்ட்ரானிக்காக அதை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. இந்த ஆம்ரெஸ்ட் எல்லாமே ஃபுல் ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ் தான் உங்களுக்கு கிடைக்குது. ஒரு சின்ன குஷனோ எதுவுமே வந்து நமக்கு கிடையாது. இங்கே மேலே லைட்ஸோ எதுவுமே வந்து இந்த பிளைண்டருக்குள்ளே நமக்கு கொடுக்கல. ஒரு ஸ்பெக்ஸ் ஹோல்டரும் நமக்கு இருக்குது. சன்ரூஃப் இதில் வர்றது கிடையாது. ஏர்பேக் 6 ஏர்பேக்ஸ் வந்து உங்களுக்கு அக்ராஸ் வேரியன்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. அகைன் நான் சொல்கிறேன், இந்த ப்ராக்டிக்கலாக நமக்கு என்ன தேவையோ அது மட்டும்தான் வந்து இந்த காரில் இருக்கும். இப்போ இதோட டிரைவபிலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பேசலாம். நம்ம கூட நம்ம விஜய் ப்ரோவும் இருக்காரு. அவரும் டிரைவ் பண்ணியிருக்காரு, நானும் டிரைவ் பண்ணியிருக்கேன் இந்த என்டையர் ஸ்ட்ரெச்சில். இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிற நம்ம பேசலாம். ஃபஸ்ட்டு இந்த டீசல் இன்ஜின் 1.5 லிட்டர். அஃப்கோர்ஸ் விஜய் நீங்கள் கிரெட்டாவில் இருக்கிற அதே இன்ஜின் இதுலேயும் இருக்குது. நீங்கள் கிரெட்டா தான் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ அதை ஓட்டிட்டு இதை ஓட்டும் போது நீங்கள் என்ன டிஃப்ரென்ஸ் பார்க்குறீங்க? ஸோ ஃபஸ்ட்டு வந்து NVS லெவலாக ரெண்டும் நமக்கு பெட்டராகவே கண்ட்ரோலாக இருக்கும். ஸோ NVSன்றது ஒரு டீசலுங்கிற ஃபீல் இல்லாத லெவலுக்கு கண்டிப்பாக இருக்கும். இதுலேயும் ஆஃப்கோர்ஸ் அது அப்படி தான் இருக்குது. ஆனால் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வர்றப்போ நமக்கு அது வந்து ஒரு 4.3 மீட்டர் வெஹிக்கிள், இது ஒரு கிட்டத்தட்ட 4.5 மீட்டர் வெஹிக்கிள். ஸோ அப்படி பார்க்குறப்போ அந்த வெயிட்டுக்கு இந்த லென்த்து அந்த டிஸ்ட்ரிபியூஷன், இன்னொன்று நம்ம வந்து ஃபுல்லி லோடடாக போகிறப்போ அந்த லேகுங்கிறது கொஞ்சம் இருக்குது. நம்ம இப்போ வந்து ஒரு பேக்கடாக ஒரு 5 அடல்ட்ஸாக போகிறோம்.
மேபி ஒரு ஃப்ரண்ட் சீட் பேசஞ்சர்ஸ் மட்டும் போனால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பட் எனிவே ரெண்டுத்துக்கும் கண்டிப்பாக ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். ஓகே, அது ட்ரூ தான். இன்ஃபேக்ட் நான் வாக் அரவுண்டில் அந்த இன்ஜின் பற்றி பேசும்போது சொல்லியிருந்தேன், கொஞ்சம் அண்டர் டியூன் தான் வந்து பண்ணியிருக்காங்க. மேபி சேஃப்டிக்காக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது ரொம்ப கட் பண்ணிலாம் ஓட்டினீங்கன்னா உள்ளே உட்காந்துருக்கிறவங்க கம்ஃபர்டபுளாக உட்கார முடியாது. அதுவும் முக்கியமாக தேர்ட் ரோவில் உட்காந்துருக்கிறவங்க டெஃபினட்டாக கம்ஃபர்டபுளாக உட்கார முடியாது. ஏன்னா செகண்ட் ரோவில் இப்போவே ஸ்லைட்டாக ஒரு ட்ரௌசினஸ் வந்து இருக்குது. தோ இது மோனோகாக்கா இருந்தால் கூட நமக்கு அந்த ஒரு ஃபீல் இருக்குது. அப்போ ரொம்ப அக்ரெசிவாலாம் பவர் இருந்ததுன்னா நீங்கள் கட் பண்ணி ஓட்டும் போது கண்டிப்பாக உள்ளே உட்காந்துருக்கிறவங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஃபீல் இருக்காது. அதனால ஒரு அண்டர் டியூன்டாக இருக்குது. ஆனால் நீங்கள் சடனாக ஒரு ஓவர்டேக் பண்ணணும், ஒரு நீங்கள் புல் கொடுக்கணும் அப்படின்னா அந்த ஒரு புல் வந்து உங்களுக்கு கிடைக்குதா? ஒரு 6 பேர் 5 பேர் இருக்கோம், 5 பேரோடையே இழுத்துட்டு போறதுக்குரிய பவர் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அது வந்து கிடைக்குது. நம்ம லைட்டாக டவுன் ஷிஃப்ட் பண்ணால் நமக்கு அது கிடைக்குது. ஸோ கியர் டவுன் ஷிஃப்ட் பண்ணி தான் நம்ம கொஞ்சம் பண்ண வேண்டியது இருக்கு. ஆனால் அது மாதிரி ஸ்டார்டிங்காக இனிஷியல் கியர்ஸில் நமக்கு அந்த லேக் நல்லாவே தெரியும். ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கியரில். தேர்ட் கியர்லேருந்து நமக்கு ஒரு ஸ்வீட் ஸ்பாட் ஆரம்பிக்குதுன்னு சொல்லலாம். ஆக்சுவலாக தேர்ட் கியர் ஃபோர்த்து கியரில் நமக்கு ஓவர்டேக்கிங் கொஞ்சம் பெட்டராக ஈஸியாக இருக்குது. இதோட NVH அப்படிங்கிறது விஜய் சொன்னார், ஹூட்ல இருந்து எந்த நாய்ஸும் இல்லை. இன்ஃபேக்ட் நம்ம வந்து ஒரு டீசல் கார் தான் ஓட்டுறோம் அப்படிங்கிற ஃபீலே இல்லாமல் செம்ம சைலண்டாக வந்து உங்களுக்கு இருக்குது. அவ்வளோ அழகாக வந்து அந்த NVH வந்து டியூன் பண்ணியிருக்காங்க. ஆனால் கேபினோட நாய்ஸ் வந்து கொஞ்சம் இருக்குது. நமக்கு சுற்றி இருக்கிற வெஹிக்கிள்ஸோட சவுண்ட் வந்து ஓரளவுக்கு நமக்கு உள்ளே வருது. ரோட் நாய்ஸும் வந்து நமக்கு கொஞ்சம் உள்ளே வருது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை தவிர இன்ஜின்ல இருந்து நமக்கு எந்த சவுண்டும் இல்லை. இப்போ இதோட மேனுவல் கியர் பாக்ஸ் தான். அஃப்கோர்ஸ் நமக்கு இந்த டீசலில் மேனுவல் தான் இந்த கேரன்ஸில் கிடைக்கிது. பட் கிளாவிஸில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் வந்து வரும். இதோட மேனுவல் கியர் பாக்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ப்ரோ? அந்த மேனுவல் கியர் பாக்ஸ் வந்து நல்லா இருக்குது. ஆனால் அதான் நம்ம சொன்ன மாதிரி இந்த ஃபஸ்ட்டு செகண்ட் 2 கியர் தான் கொஞ்சம் வந்து நமக்கு வந்து ஃபீல் பண்ண வைக்கிது. நீ கொடுக்குற ஆக்சிலேஷன் பத்தலை அப்படின்ற லெவலுக்கு. தேர்ட் கியர்லேருந்து அண்ட் ஃபோர்த் கியரில் வந்து நல்லாயிருக்கு. மற்றபடி கியர் பாக்ஸோட மூவ்மெண்ட்லாம் நல்லா ஸ்மூத் அண்ட் கம்ஃபர்டபுளாக இருக்குது. இன்னொன்று நம்ம மெனியூர் பண்ணுறப்போ இது நம்ம ஒரு இவ்வளோ லென்த்தான ஒரு வெஹிக்கிள் ஓட்டுறோங்கிற ஃபீல் வந்து அது கொடுக்கல. ஒரு சின்ன கார் ஓட்டுற ஃபீல் தான் இருக்குது. கியர் வெர்சஸ் அந்த ஆக்சலரேஷன் ரேஷியோ அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப டாலாக இது டியூன் பண்ணல. பட் இருந்தால் கூட ஆப்டாக தான் இருக்குது. லோயர் பேண்ட் வந்து கொஞ்சம் வீக் தான். தேர்டு ஃபோர்த்து செம்மையாக இருக்குது. 5th and 6th அப்படின்னு பார்க்கும்போது அப்படியே ஒரு லீனியர் தான். ஸோ 6th கியர் வரைக்கும் உங்களுக்கு இதில் இருக்குது. 6th அழகாக க்ரூஸ் பண்ண முடியுது. ஈவன் 100 120 கூட சூப்பராக க்ரூஸ் ஆகுது. ஆனால் நீங்கள் ஒரு த்ராட்டில் கொடுத்தீங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டான ஒரு புல்லுலாம் வந்து உங்களுக்கு கிடைக்காது. பர்ஃபெக்டாக ஒரு க்ரூசிங்க்கு ஏற்ற ஒரு கியர் தான் வந்து அந்த 6th கியர். அப்போ சடனாக ஒரு புல் வேணும்னா அட்லீஸ்ட் ஒரு 4th or 3rd வந்து ஒரு அழுத்தி தான் நம்ம வந்து போக வேண்டியிருக்கும். ரைட். அப்புறம் பிரேக்கிங் வந்து ஓரளவுக்கு ஷார்ப்பாக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் எய்ம் பண்ணுற இடத்துல டெஃபினட்டாக வண்டி நிற்கும். வண்டி வந்து கொஞ்சம் லாங்கான வண்டி தான். அதனால் கொஞ்சம் ப்ரெடிக்ட் பண்ணி பிளான்டாக தான் நீங்கள் வந்து பிரேக்கிங் அப்ளை பண்ணணும். பட் பிரேக்கிங்கோட எஃபிஷியன்சி நல்லாவே உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் ஆல் வீல் டிஸ்க் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஸோ ஆல் வீல் டிஸ்க் வந்து உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. அதனால பிரேக்கிங் வந்து ஓரளவுக்கு நல்ல எஃபிஷியன்சியாகவே வந்து நமக்கு வந்து இந்த செல்டாஸ் அளவுக்கு ஒரு நோஸ் டைவும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் ஸ்பாஞ்சியாகவும் ஒரு மாதிரி மிட்டாக அதை வந்து செட் பண்ண மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது. செல்டாஸில் நமக்கு பயங்கர நோஸ் டைவ் தெரியும். ஈவன் இதை விட லென்த் கம்மியாக இருந்தாலும் பட் இதில் வந்து அது நல்லா வெல் கண்ட்ரோல்டாக இருக்குன்னு சொல்லலாம். கிளச்சு ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நமக்கு எந்த லெக் பெயினும் எதுவுமே வராது. இன்ஃபேக்ட் நாங்கள் பெங்களூரோட அந்த பீக் டிராஃபிக்குள்ளேயே நாங்கள் ஓட்டினோம். பெருசாக நமக்கு வந்து லெக் பெயின் வரல. ரொம்ப ஈஸி டு யூஸாக தான் இருக்குது. ரொம்ப லைட்டாக தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ ஓவராலாக டிரைவபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இந்த கார் வந்து ஒரு மாதிரி கன்வின்சிங்காக இருக்குது இந்த டீசலோட பர்ஃபார்மன்ஸ். இப்போ இதோட பெட்ரோல் எப்படி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க ப்ரோ? அதை நீங்கள் கண்டிப்பாக ஓட்டிருக்கீங்க. பெட்ரோல் ஓட்டியிருக்கோம். பெட்ரோலில் தான் பெட்ரோல் வந்து கொஞ்சம் அண்டர் பவர் தான். ஏன்னா அந்த எண்ணெய் வந்து நமக்கு கிரெட்டா செல்டாஸ் எடுத்தால் கூட நமக்கு கொஞ்சம் அண்டர் பவராக தான் ஃபீல் ஆகும். அஃப்கோர்ஸ் இந்த கேரன்ஸ்னு வர்றப்ப இன்னுமே அண்டர் பவர் தான். அண்ட் தென் அகெயின் நமக்கு அது எஃபிஷியன்சியாகவும் இல்லை. நான் சிட்டிக்குள்ளே இருக்கேன், இல்லை நான் வந்து ஒரு 7 people ஒரு பிக் ஃபேமிலியாக ஒரு 7 people நாங்கள் வந்து எப்பயாவது ஹைவே போவோம். மேபி இயர்லி ஒரு 3-4 தடவை போவோம். அப்படின்றவங்க அது போகலாம். என்னோடய யூசேஜ் வந்து இயர்லி வந்து ஒரு 10,000 or பிலோக்குள்ளே தான் இருக்கும். அப்படின்றவங்க தாராளமாக அது போகலாம். ஏன்னா இந்த பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் நமக்கு கிட்டத்தட்ட 2 லட்ச ரூபா டிஃப்ரென்ஸ் வருது ஆன் ரோடில். ஸோ அந்த ஆங்கிளில் அப்போ அந்த யூசேஜில் இருக்கவங்க அது போகலாம்.
பவர் கொஞ்சம் கம்மி தான். அதோட மைலேஜ்னு பார்க்கும்போது ரொம்பவே கம்மி தான். பெட்ரோல் வந்து எப்பயுமே சிங்கிள் டிஜிட் தான் வந்து உங்களுக்கு சிட்டிக்குள்ள தரும். ஹைவேல ஜஸ்ட் டபுள் டிஜிட் ஸ்டார்ட் ஆகும், 11 or 12. அதுதான் வந்து நீங்க பெட்ரோல்ல எதிர்பார்க்க முடியும். இந்த டீசல்ல என்ன கிடைக்க போகுது அப்படிங்கறத இந்த டிராவலோட எண்ட்ல வந்து நான் கிளியராவே உங்களுக்கு கால்குலேட் பண்ணி கிளஸ்டர்ல என்ன காமிக்குது அப்படிங்கிற டேட்டாவும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இது யாருக்கு செட் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஃபீச்சரிஸ்டிக்கா ஒரு கார் எதிர்பார்க்கல, எனக்கு எஸ்யூவில இருக்கிற ஃபீச்சர்ஸ்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கல, எனக்கு வந்து ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு காரு, எனக்கு வந்து ஒரு ஃபேமிலி காரா இது இருக்கணும், 6 பேர்ல இருந்து 7 பேர் நான் வந்து கம்ஃபர்டபுளா போகணும் அப்படின்னா இந்த கார் வந்து கண்டிப்பா நீங்க ப்ரிஃபர் பண்ணலாம். அதுவும் இந்த டீசலை கண்டிப்பாக நீங்க ப்ரிஃபர் பண்ணலாம். இப்போ டீசல் சொல்லும் போது ஒரு கொஸ்டின் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு மைண்ட்ல வரும், அப்போ கவர்மெண்ட் வந்து டீசலை பர்ன் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, அப்படி இருக்கும்போது இப்போ போய் நான் டீசல் வாங்கலாமா அப்படின்னு ஒரு கொஸ்டின். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதுதான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 2027ல ஒரு பேனுங்கிறது வரல. பேன்னா கம்ப்ளீட் பேன் இருக்காது. நம்மள மாதிரி மெட்ரோபாலிட்டன் சிட்டி, அதாவது சென்னை, பெங்களூர், இங்கெல்லாம் மட்டும் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸை ஸ்டாப் பண்ணலாம். அதுவுமே அஃபிஷியல் கிடையாது. ஸோ இதுதான் நமக்கு இப்போதைக்கு வந்திருக்க நியூஸ். அங்கே மட்டும் பண்ணுவாங்க, ஸ்டில் அவுட் ஆஃப் சென்னை ரூரல்லாம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க. ஸோ கம்ப்ளீட் பேனுங்கிறது வராது. ஈவன் ஹுண்டாயுமே, அதாவது ஹுண்டாய் குரூப்புமே இல்லை மற்ற பிராண்ட்ஸுமே டீசலுங்கிறத மேனுஃபேக்சர் இன்னும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. மஹேந்திராலாம் வந்து இன்னுமே பிரதானமாக அவங்க டீசல் ஆக்சுவலாக சேல்ஸ் வந்து நல்லா தான் இருக்குது. ஸ்கார்பியோ என்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து நம்ம இப்போ கிரெட்டா வந்து விற்கிதோ அதுக்கு அடுத்தது ஒரு 7 சீட்டில் ஹையஸ்ட் செல்லிங் வந்து ஸ்கார்பியோ என் தான். ஸோ ஸ்கார்பியோ மாடல்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அது எல்லாமே கம்ப்ளீட்டாக டீசல் தான் வாங்குறாங்க. ஸோ அதனால் பயப்பட வேணாம்னு சொல்லலாம். இது யாருக்கு பெர்ஃபெக்டாக செட் ஆகும்னா, நான் அப்போ அதுக்கு எட்டிக்காவே போயிடுவேனே, எனக்கு ஒரு 3-4 லட்சம் ரூபாய் கம்மியே, நான் ஏன் இதை போய் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, அதான் ஒரு 7 சீட்டர்லேயும் நமக்கு ஒரு கம்ஃபர்ட் வேணும்ல. நான் அதில் போயிட்டு இடிச்சு பிடிச்சி உட்காந்துட்டு போகிறவங்க, நான் அதிகமாக அதுவும் ஹைவேஸ் போகிறவங்க வந்து அதில் அவ்வளோ தூரம் போக முடியும். இன்ஃபேக்ட் இதுலேயே நம்ம வந்து 3rd ரோலாம் உட்காந்துட்டு போகிறோம்னா எவ்வளோ லாங் போக முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு கண்டிப்பாக ஒரு 200 கிலோமீட்டருக்கு ஒரு பிரேக் எடுக்கிற நிலமை வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க, என்னால் கிறிஸ்டாவை போக முடியாது, எனக்கு வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக வேணுன்றவங்க கண்டிப்பாக இந்த கேரன்ஸுங்கிறத வாங்கலாம், அவங்க வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். அப்போது டீசல் வந்து இப்போ வாங்கிட்டா பர்ன் பண்ணிட்டா எனக்கு ரீசேல் இருக்காதோ அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பாங்க. ஆக்சுவலாக டீசல் வெஹிக்கிள் வந்து புதுசு ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா ரீசேல் மார்க்கெட்டில் அதோட டிமாண்ட் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ உங்களுக்கு வந்து பெட்டராக தான் அதோட சேல் வேல்யூ இருக்கும், ரீசேல் வேல்யூ இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் அந்த ஒரு ஃபேக்டரை வந்து நீங்கள் பெருசாக யோசிக்க தேவையில்லை. ஆனால் கொஞ்சம் காம்ப்ளெக்சிட்டி இருக்குது. லைக் இப்போ வந்து AdBlue இன்க்ளூட் பண்ணிட்டாங்க இந்த இன்ஜினில். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அந்த SCRோட சர்க்கியூட் வருது, அதாவது இந்த DPF அப்படிங்கிற ஒரு சர்க்கியூட் உள்ளே வருது. அப்போ அது வந்து நீங்கள் சிட்டிக்குள்ளேயே நீங்கள் ஓட்டினீங்கன்னா அடிக்கடி வந்து உங்களுக்கு அந்த DPFோட பிரச்சனை வரும். அப்போ நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக சிட்டிக்குள்ளே தான் உங்களுக்கு ரைடு இருக்குன்னா இது கொஞ்சம் யோசிக்கணும் டீசல் பற்றி. ஆனால் மிக்ஸ்டு ஆஃப் ஹைவே உங்களுக்கு இருக்குது, ஒரு 1000 கிலோமீட்டர் மந்த்லி நீங்கள் ஓட்டுவீங்க அப்படின்னா இந்த கேரன்ஸோட டீசல் தாராளமாக நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். ரொம்ப பாக்கெட் ஃப்ரெண்ட்லியாக டெஃபினட்டாக இருக்கும். அது இந்த வீடியோவோட எண்டில் அந்த மைலேஜ்லேயே வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நாங்கள் ரியல் டைம் மைலேஜே வந்து உங்களுக்கு நான் அதில் காமிக்கிறேன். இப்போ மிடில் ரோவில் வந்து உட்காந்துருக்குறோம், 3 பேர் அடல்ட்டே உட்காந்துருக்குறோம். எப்படி கம்ஃபர்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதில் நான் ஒரு வெல் பில்ட் அடல்ட்டு, நம்மளால பார்ஷியலி வெல் பில்ட்டு, அவர் வந்து ஓகேவா இருக்காரு. ஸோ 3 பேர் இங்கே உட்காந்துருக்குறோம். முதல் லெக் ரூம் வந்து நம்ம பார்த்துடலாம். இப்போ எனக்கு லெக் ரூம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். முன்னாடி வந்து அவர் டிரைவிங் பொசிஷனில் தான் வச்சுருக்காரு. ஸோ இவ்வளோ நீ ஸ்பேஸ் இருக்குது, என்னால் இவ்வளோ காலம் நீட்ட முடியுது, செம்மையாக இருக்குது. இப்போ நடுவில் ப்ரோ இருக்காரு. ப்ரோ நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ ஹைட்டு முத? நான் ஒரு 6 ஃபீட் இருப்பேன் சார். ஓகே, 6 ஃபீட்டுக்கு இப்போ உங்களுக்கு கம்ஃபர்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். கம்ஃபர்ட் வந்து டீசெண்டாக இருக்குது, நல்லாவே இருக்குது. கம்பேரிங் டு அதர் MPVஸ்க்கு இது சூப்பராகவே இருக்குது. டிரான்ஸ்மிஷன் ஹம்பும் நல்லா கொஞ்சம் ஃப்ளாட்டாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால கொஞ்சம் விசாலமாக நல்லா கால் வச்சுக்கலாம். காலை வந்து அந்த ஹம்பு மேலே வைங்க, எப்படி இருக்கு? ஹம்பு மேலே வைக்கிறப்ப இடிக்குது கண்டிப்பாக. அண்டத்தைங்கிறது சுத்தமாக கிடையாது, அண்டத்தை கிடையாது சென்டருக்கு. பட் அந்த கார்னர் சீட்ல 4 பேர் உட்காந்துட்டு போறோம் அப்படின்னா சூப்பரான அண்டர் தை சப்போர்ட்டும் நல்ல ரிக்ளைன் ஆங்கிளும் இருக்கிறதுனால ஒரு டிராவல் போறப்போ வந்து செம்ம கம்ஃபர்டபுளா தூங்கிட்டே கூட போகலாம். எதுவுமே நம்ம கட் அடிச்சு ஓட்டுறோம் இல்லை ஓவர்டேக் அடிச்சு ஓட்டுறோன்றதே வந்து தெரியாத அளவுக்கு நல்ல சூப்பரான ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அங்க முன்னாடி ஏசியில இடிக்கிற பிரச்சனை இருக்கா? எதுவுமே இல்லை. லைக் முட்டி இடிக்கிறதோ நமக்கு சைடுல இடிக்குது. சைடுல வைங்க. சைடுல வைக்கிறப்போ வந்து நல்ல கொஞ்சம் உங்களுக்கும் இடம் வந்து பெருசா நான் ஆக்கிபை பண்ணாத மாதிரி இருக்கிறதுனால நான் கம்ஃபர்டபுளா உட்காந்து. அதே மாதிரி அந்த பக்கம் அவருக்குமே எனக்கு வந்து நீ ரூம் வந்து நல்லா இருக்கு. அண்ட் தென் லெக் ரூம் வந்து நல்லா டக் பண்ணலாம், கிளியரா இருக்கு. ஸோ அண்டர் தை சப்போர்ட்டுங்கிறது எனக்கு வந்து ஒரு
ஒரு 80% எனக்கு கவர் ஆகுது, 20% கவர் ஆகல. ஓகே. மற்றபடி கம்ஃபர்ட் அப்படின்றப்போ எனக்கு நல்லா இருக்கு. ஈவன் தோ நம்ம ஒரு 3 அடல்ட் உட்காந்தாலும் எனக்கு ரொம்ப டைட்டா ஃபீல் ஆகல. நான் நல்லா கம்ஃபர்டபுளா தான் இருக்கேன். இப்போ இந்த ஷோல்டர் டு ஷோல்டர் 3 பேர் கரெக்டாக இங்கே வியூவே உங்களுக்கு வச்சிருக்கிறேன். அந்த ஷோல்டர் டு ஷோல்டர் எப்படி இருக்கு ப்ரோ? ஆமாம், அந்த ஷோல்டர்ன்றப்போ அதான் நம்ம அந்த எண்டு இந்த எண்டில் உட்காந்துருக்கவங்க நல்லா பின்னாடி நம்ம ரிக்ளைன் பண்ணி உட்காரலாம். நடுவில் இருக்கவங்க ஷோல்டர் ஃப்ரண்ட்ல வச்சு உட்கார்ற மாதிரி தான் இருக்கும். ஓகே. அப்படி பார்த்தோன்னா இந்த காரை வந்து ஒரு ப்ராப்பர் 7 சீட்டரா இதை கன்சிடர் பண்ண முடியுமா? ஏன்னா நடுவில் ஒரு 3 பேர் உட்காந்துருக்குறோம், முன்னாடி 2 பின்னாடி 2, அப்படி பார்த்தா கூட 7 பேர். 7 பேருங்கிறது ஒரு லாங்குக்கே இது கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, கண்டிப்பாக கஷ்டம் தான். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம ஒரு 4 அடல்ட்டு, இந்த நடுவில் ஒரு நம்ம வந்து கிட்ஸை போட்டுட்டு பின்னாடி வந்து ஒரு டீனேஜோ இல்லை ஒரு அடல்ட், அதாவது ஐ மீன் லீனாக இருக்கவங்களோ பின்னாடி உட்காந்தா ஓரளவு கம்ஃபர்டபுளாக ஒரு 7 பேர் போகலாம். ஆனால் ஒரு எவ்ரி 200 கிலோமீட்டர் நம்ம மாறுற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ ஏசியோட த்ரோ அப்படின்னு பார்க்கும்போது இங்கே செகண்ட் ரோக்கு இங்கே மேலே வந்து கொடுத்துருக்காங்க, அங்கேயும் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஃப்ளோ வந்து நல்லாவே இருக்குது. நீங்கள் ஃப்ளோவை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு நாப் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் மேனேஜ் பண்ணும்போது கூலிங் எஃபெக்ட்டு ரொம்ப நல்லாவே வருது. இன்ஃபேக்ட் ஃப்ரண்ட்டில் இருந்துமே வந்து ஓரளவுக்கு நல்லாவே நமக்கு கூலிங் எஃபெக்ட் வருதுன்னு சொல்லலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த கூலிங் எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க மிஸ்டர் பத்மநாபன்? இல்லை, கூலிங் எஃபெக்ட் வந்து நல்லா இருக்குது. என்னதான் வந்து கொஞ்சம் வென்ஸ் வந்து சின்ன வென்ஸாக கொடுத்துருக்காங்கனாலும் அதோட த்ரோ வந்து நல்ல சஃபிஷியண்ட்டாக இருக்குது. நம்மளுக்கு வந்து சஃபகேட்டிங்காவோ இல்லை ஒரு மாதிரி கிளாஸ்ட்ரோஃபோபிக்காக இருக்கிற மாதிரி நம்மளை வச்சுக்கல ஏசியும். அண்ட் வந்து டிஎல்ஓ பெருசாக இருக்கிறனால 3 பேர் இப்போது நம்ம இப்படி இடுக்கமாக உட்காந்துருக்கனாலையும் இதுக்கி தான் உட்காந்துட்டு இருக்கோம், ரொம்ப டைட்டாக உட்காந்துருக்கோன்ற மாதிரி தான் வந்து வியூவர்ஸ்க்கு தெரியும். பட் வந்து ஆக்சுவலாக கம்ஃபர்டபுளாக உட்காந்துருக்கோம். விஜய் ப்ரோ சொன்ன மாதிரி அந்த அண்டர் தை சப்போர்ட்டு இதெல்லாமே இன்னும் கொஞ்சம் பெட்டர் பண்ணியிருக்கலாம். ஓகே. நீங்கள் ஏசி பற்றி என்ன நினைக்கிறீங்க விஜய்? ஏசி ஃப்ளோ நல்லாவே இருக்குது. ஆக்சுவலாக இன்ஃபேக்ட் நமக்கு வந்து ஒரு லெவல் 1, 2 வச்சாலே நமக்கு நல்லா சஃபிஷியண்ட்டான ஏர் ஃப்ளோ வந்து இருக்குது. ஏசி ஒரு பெரிய குறையாத காரில் சொல்ல முடியாதுன்னே சொல்லலாம். ஓகே. இன்னொன்று ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, சென்ட்ரல் பேசஞ்சருக்கு ஒரு ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்கலாம். ஏன்னா இந்த பட்ஜெட்டில் இந்த ஒரு வேரியன்ட்டு அப்படின்றப்போ வந்து ஹெட்ரெஸ்ட் கொடுக்காம விட்டது ஒரு மிஸ் தான். ஏன்னா 3 பாயிண்ட் சீட் பெல்ட் கொடுத்துருக்காங்க ப்ராப்பராக. ஒரு சில காசுலாம் வந்து அப்படியே டேரெக்டாக போடுற மாதிரி இருக்குது. 3 பாயிண்ட்டாக ப்ராப்பராக கொடுத்துருக்காங்க. ஹெட்ரெஸ்ட் மிஸ் பண்ணதுன்றது ஒரு பெரிய லெட் ஒன்று தான். இப்போ தேர்ட் ரோக்கு வந்து உட்காந்துருக்கிறோம் 2 பேர். இந்த சீட் வந்து மேட் ஃபார் 2 people தான். இப்போ இது அடல்ட்டுக்கு செட் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதோட லெக் ரூம் வந்து நீங்க பாத்துருங்க. அதுக்கு முன்னாடி பத்மநாபன் முன்னாடி உட்காந்துருக்கான். 6 feetல இருக்கிற ஒரு கை தான். அவருக்கு எவ்வளவு லெக் ரூம் இருக்கிற மாதிரி அவர் வச்சிருக்காருன்னு பார்க்கலாம். நல்ல ஒரு நீ ஸ்பேஸ் இருக்கு. நல்லாவே காலை வந்து டக் பண்ணிருக்காரு. அந்த சைஸ்ல தான் இந்த சீட்டோட பொசிஷன் வந்து இருக்கு. அப்படி இருக்கும்போது விஜய் எவ்வளவு ஹைட் ப்ரோ நீங்க? நான் 5'10". 5'10". ஸோ அவருக்கு நீ ஸ்பேஸ் கொஞ்சம் இருக்கு, டச் ஆகுது. கால் வந்து உள்ள நல்லாவே டக் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரண்ட் சீட்டோட அந்த கிளிப் வருது. பட் ஸ்டில் நம்ம நல்லா டக் பண்ணி உட்காந்துக்கலாம். கொஞ்சம் லாக் பண்ணி உட்கார்ற மாதிரி தான் இருக்கு. கீழ அண்டர் தை எப்படி இருக்கு? அண்டர் தை வந்து ஒரு 50% தான் நமக்கு இருக்கு. 50% நம்ம வெளில தான் இருக்கும். ரைட். ஸோ என்னோட ஹைட் 5'8". எனக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத நீங்க பார்க்கலாம். எனக்கு நீயும் ஆல்மோஸ்ட் டச் ஆகுது. லெக் ரூம் வந்து ஓகேவா வந்து நமக்கு இருக்கு. ஹெட் ரூம் வந்து நீங்க பாருங்க. இப்போ அவரோட 5'10"க்கு எனக்கு நல்ல ஹெட் ரூம் இருக்கு. எனக்குமே வந்து ஒரு நல்ல ஹெட் ரூம் வந்து எனக்கு இருக்கு. இப்போ ஹெட் ரூம் கண்டிப்பா பிரச்சனை கிடையாது. மேல தேர்ட் ரோக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏசி வந்து நமக்கு இங்க கொடுத்துருக்காங்க. 2க்குமே இருக்கு. ஃப்ளோ சூப்பரா இருக்கு. இந்த செகண்ட் ரோவோட ஃப்ளோ அட்ஜஸ்ட் பண்றதுக்கு அங்க ஒரு நாப் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த நாபை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணும்போது இந்த தேர்ட் ரோவோட ஃப்ளோவுமே வந்து உங்களுக்கு அட்ஜஸ்ட் ஆகுது. அப்ப ஏசி தேர்ட் ரோ வரைக்கும் டாப் நாச்சா வந்து உங்களுக்கு இருக்கு. இங்க ஒரு குவார்டர் கிளாஸ் தேர்ட் ரோக்கு, அதே மாதிரி அங்கேயுமே வந்து ஒரு குவார்டர் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. அப்ப டிஎல்ஓ அப்படிங்கிறது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. அதுவும் கொஞ்சம் ஹைட்டா இருக்கிறதுனால அந்த ஒரு தியேட்ரிக்கல் ஃபீல் வந்து நமக்கு கிடைக்குது. இங்க இருந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு இந்த செகண்ட் ரோ வந்து கொஞ்சம் கீழே, ஃப்ரண்ட் வந்து நல்லாவே கீழே இருக்கு. நமக்கு ரோடு விசிபிலிட்டி இங்க இருந்தே பக்காவா தெரியுது அப்படின்னு சொல்லலாம். அப்ப நீங்க நல்லா மானிட்டர் பண்ணிட்டு வர முடியும். மிச்சபடி இங்க ஃபீச்சர்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இங்க ஒரு சீட்டை போட்டு வந்து ஒன்னு கொடுத்திருக்காங்க. 2 சைடுமே இருக்கு. இந்த பக்கமே வந்து ஒரு இருக்கு. அப்புறம் ஒரு பாட்டில் ஹோல்டர், ஃபோன் வைக்கிறதுக்கு ஃபோன் ஹோல்டர் இதெல்லாம் இருக்கு. இங்கேயுமே வந்து அது எல்லாமே இருக்கு. அது போக இங்க சீட் பெல்ட்டை நீங்க ஹோல்ட் பண்றதுக்கு இங்க கொடுத்திருக்காங்க. நீங்க கையை பிடிச்சு ஏறுறதுக்கு இங்க ஒரு இது கொடுத்திருக்காங்க. அதுவுமே வந்து ஆக்சுவலி ஒரு நல்ல ஃபீச்சர் தான். அந்த பக்கமே கொடுத்திருக்காங்க இருக்கு. இதோட இங்கிரஸோட கம்ஃபர்ட் எப்படி இருந்தது? தேர்ட் ரோக்கு உள்ள வர்ற விஷயங்கள் உங்களுக்கு எப்படி? ஆமா, அந்த தேர்ட் ரோ வந்து நம்ம செகண்ட் ரோ இருக்க ஸ்பிட் சீட் வந்து பாத்தீங்கன்னா 60-40 இருக்கு. ஸோ நீங்க 60 ஃபோல்ட் பண்ணி வர்றது இன்னுமே ரொம்ப ஈஸியா கம்ஃபர்டபுளா இருக்கும்.
ஸோ எப்பவுமே 60 சைடை வந்து நீங்கள் ஃபோல்ட் பண்ணி உள்ள வாங்க. ஏன்னா 40 வந்து ரொம்ப கிராம்படாக தான் இருக்குது, கொஞ்சம் கஷ்டம் தான். அண்ட் தென் நம்ம தேர்ட் ரோவில் உட்கார்றப்போ கொஞ்சம் நம்ம ஸ்ட்ரைட்டாக உட்கார மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்கேயுமே ரிக்ளைன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம நல்லா ரிக்ளைன் பண்ணி இந்த அளவுக்கு நம்ம சாஞ்சே உட்காரலாம். ஆமாம். ஸோ ஆக்சுவலாக நல்லா ரிக்ளைன் பண்ணி உட்காந்தா ஆக்சுவலாக நல்லா கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. கொஞ்சம் வந்து நமக்கு லெக் ரூம் இப்போ நீ ரூம் கொஞ்சம் கிடைக்குது, ஓரளவு கம்ஃபர்டபுளாக உட்காந்துலாம். ஆனால் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு 150-200 கிலோமீட்டர் வரைக்கும் மேனேஜ் பண்ணி உட்காந்துட்டு வரலாம். கொஞ்சம் இறங்கி தான் ஏறணும். கரெக்ட். அதே மாதிரி பூட் வந்து உங்களுக்கு 216 லிட்டர்ஸ் வந்து உங்களுக்கு பூட் கிடைக்குது. ஸோ அந்த பூட்டை இப்படி நீங்க ஸ்லோ பண்ணிட்டு போனீங்கன்னா பயங்கரமா நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணணும். பூட் வந்து சுத்தமா இல்லை. எங்க இதுல இப்ப நாங்க என்ன பண்ணி வச்சிருக்கோம்னு மட்டும் பாருங்க. செகண்ட் ரோல எவ்வளவு லக்கேஜ் இங்க டம்ப் பண்ணி வச்சிருக்கேன் அப்படிங்கிறத நீங்க பார்க்கலாம். அப்போ இந்த லக்கேஜ் எல்லாம் என்ன பண்றது, அதுதான் எம்பிவில இருக்கிற ஒரு பெரிய மைனஸ். அப்போ லக்கேஜ் வந்து பூட் இல்லாததுனால நம்ம ரூஃப் கேரியரை டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். பட் விச் இஸ் நாட் அ லீகல் ஒன் அப்படின்னு சொல்லலாம். அப்போ உங்க லக்கேஜை கொஞ்சம் பிளான் பண்ணி நீங்க எடுத்துட்டு போகணும். இங்க 2 பேர் உட்காந்துருக்கோம் அப்படின்னா 2 பேருக்கு நடுவுல மேபி ஸ்லிம்மா எதையாவது வைக்கலாம். இல்ல நீங்க 6 பேர் போறீங்க அப்படின்னா இங்க 2 பின்னாடி சீட் வந்து 50-50 கொடுத்துருக்காங்க. ஒரு 50யை ஃபோல்டு பண்ணிட்டு ஒரு 50ல லக்கேஜை டம்ப் பண்ணிட்டு வரலாம். சோஃபார் நாங்க அப்படிதான் வந்துட்டு இருந்தோம். இப்போ ஷூட்டுக்காக அந்த லக்கேஜ் எல்லாத்தையும் நான் ஃப்ரண்ட்ல தூக்கி போட்டிருக்கிறேன். ஓகே, ஸோ இதுதான் ஓவரால் இந்த கேரன்ஸோட, அதுவும் இந்த பட்ஜெட் வேரியண்டோட கம்ப்ளீட் ஒரு கம்ஃபர்ட் அண்ட் இதை வந்து நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நான் ட்ரிப்பை போய் ரீச் பண்ணிட்டு நமக்கு எவ்வளோ மைலேஜ் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத நான் சொல்றேன். இப்போ அதுக்கு முன்னாடி இந்த சஸ்பென்ஷன் பத்தி என்ன நினைக்கிறீங்க? சஸ்பென்ஷன் வந்து கொஞ்சம் சாஃப்டராகவும் ஸ்டிஃபராகவும் மிட்டாக தான் நல்லா டியூன் பண்ணியிருக்காங்க. நமக்கு வந்து செல்டாஸ்ல இருக்க மாதிரி பயங்கர ஸ்டிஃபாவோ, சோனட் செல்டாஸ்ல பயங்கர ஸ்டிஃபாக இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் ஓரளவு அந்த கம்ஃபர்ட் ஜோனில் தான் இருக்குது. மேபி ஒரு 7 சீட்டர்னால அப்படி பண்ணியிருக்காங்களான்னு தெரில. அது மாதிரி நம்மளோட வீல் சைஸுமே கொஞ்சம் கம்மி தானே. ஸோ அதனால நல்ல ஒரு மிட் செட்டப்பில் இருக்குது. அண்ட் தென் வந்து இந்த கேரன்ஸை அவங்க நிறுத்திடுவாங்கன்னு நம்ம நினச்சோம், ஆனால் நிறுத்தலை. ஸோ அதுவுமே ஒரு தெரில, அதுவுமே ஒரு நல்ல விஷயம்தான். ஏன்னா இந்த மாதிரி பட்ஜெட் பீப்புளும் வாங்கலாம். அண்ட் தென் அஃப்கோர்ஸ் நம்ம அந்த பேஸ் வேரியன்ட் நம்ம கிடைக்கிற டாக்ஸிக்காகவும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது ஒரு நல்ல ஆப்ஷன் சொல்லலாம். ஏன்னா அந்த கிளாவிஸ்னு வந்ததுக்கப்புறம் அந்த பேர் தான், அதை கிளாவிஸ்னே வச்சிருக்கலாம், இதை கேரன்ஸ்னே வச்சிருக்கலாம். மேபி இதை ஸ்டாப் பண்ணணுன்றதுனால கேரன்ஸோட ரீப்ளேஸ்மெண்ட் அதுன்றனால அவங்க கேரன்ஸ் கிளாவிஸ்னு சொல்றாங்கன்னு. ஓகே, இப்போ இதோட கம்ஃபர்ட் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் இப்போ நாங்க சொன்ன கேரன்ஸ்க்கும் கிளாவிஸ்க்கும் எந்த மாற்றமுமே கிடையாது. ஒன்லி திங் அதுல எஸ்யூவிக்கு ஈக்குவலா ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க, இதுல இல்ல. அப்ப நீங்க கிளாவிஸ் நீங்க பாத்துட்டு இருக்கீங்கனாலும் இந்த கார்ல நாங்க சொன்ன ஃபீட்பேக், மோஸ்ட் ஆஃப் த ஃபீட்பேக் வந்து சேம் நீங்க எடுத்துக்கலாம். ரெண்டுமே ஈக்குவலா தான் வந்து உங்களுக்கு இருக்கும். இப்போ நம்ம தேர்ட் ரோல உட்காந்து போகும்போது நமக்கு இந்த தூக்கி போடுற பிரச்சனை, அதாவது இந்த கேன்லிவரோட பிரச்சனை, ஓவர் ஹேங்கோட பிரச்சனை, இதுல எந்த அளவுக்கு நீங்க இருக்குன்னு பாக்குறீங்க? ஆக்சுவலாக நம்ம பெங்களூர் சிட்டியில் வந்து கொஞ்சம் நமக்கு தெரிஞ்சது நல்லாவே. அது சிட்டியில் அஃப்கோர்ஸ் தெரியும் தான், சின்ன சின்ன பாட்டோல்ஸ் அதெல்லாம் போகிறப்போ கொஞ்சம் நமக்கு பயங்கரமாக கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும். ஆனால் ஒரு ஹைவேன்றப்போ ஆக்சுவலாக கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ரொம்ப உட்கார முடியல அப்படின்ற அளவுக்கு இல்லை. கொஞ்சம் வந்து நமக்கு வைப்ரேஷன்லாம் பின்னாடி கொஞ்சம் தெரியுது. மேபி ஏன்னா நம்ம வீல் செட்டப் மேலே எக்ஸாக்டாக உட்காந்துருக்கோம். ஸோ அதனால் இப்போ பாருங்கள் இந்த வைப்ரேஷன் தான். ஆனால் மிட் ரோலில் அது சுத்தமாக தெரில. ஃப்ரண்ட் ஆஃப்கோர்ஸ் நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருக்கு. ட்ரூ. அதே மாதிரி நமக்கு பாடி ரோல் அப்படிங்கிற விஷயம் வந்து செகண்ட் ரோல சுத்தமா இல்ல, தேர்ட் ரோல ரொம்ப கட் பண்ணி ஓட்டினீங்கன்னா தெரியும், நீங்க ஃபீல் பண்ண முடியும். அப்போ உங்களுக்கு யாருக்காவது டிராவல் பண்ணா கொஞ்சம் வாமிட் சென்சேஷன்லாம் வரும்னா இந்த தேர்ட் ரோல உட்கார்ந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ட்ரபிள் வந்து உங்களுக்கு இருக்கும். இப்போ நம்ம ட்ரிப்பை முடிச்சுட்டு கம்ப்ளீட்டா எண்டுக்கு நம்ம வந்தாச்சு. கிட்டத்தட்ட டார்க் ஆயிருச்சு. டைம் வந்து 8 o'clock நைட்டு. இப்போ நம்ம எவ்வளோ ஓட்டி இருக்கிறோம், எவ்வளோ மைலேஜ் கிடைச்சது அப்படிங்கிறத நான் கிளஸ்டரில் காமிக்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணப்போ ரீசெட் பண்ண அந்த டீட்டெயில் தான் பார்க்குறீங்க. நம்ம ரீசெட் பண்ணதுக்கப்புறமா 640 கிலோமீட்டர்ஸ் வந்து இங்கே நம்ம ஓட்டியிருக்கிறோம். மைலேஜ் வந்து 17.6 கிலோமீட்டர் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. இது வந்து மிக்ஸ்டு ஆஃப் ஹைவே அண்ட் பெங்களூர் சிட்டி டிராஃபிக்கை சேர்த்து இது. சரி, இப்போ நம்ம ஹைவே மட்டும் எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிரைவ் இன்ஃபோ அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து நாங்கள் பெங்களூர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் அவுட்டரில் வந்ததுக்கப்புறமா பியூர்லி ஹைவே அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் சென்னை சிட்டி அந்த உள்ளுக்குள்ளே வந்து இங்கே நம்ம இன்டீரியர் சிட்டியில் நாங்கள் இருக்கோம். இதில் நமக்கு காமிக்கிற மைலேஜ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 19.4 kmpl வந்து கிடைக்கிது. அப்போ நீங்கள் ஒன்லி ஹைவே அப்படின்னா 20 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு இதோட மைலேஜ் வந்து கிடைக்கும். அப்போ இந்த கேரன்ஸோட டீசல் அப்படிங்கிறது ஹைவேக்கு 20 சாலிடாக வந்து நீங்கள் எடுக்கலாம். நாங்கள் இத்தனைக்கும் ரொம்ப ஸ்பீடை கம்மி பண்ணி அப்படிலாம் வரல.
100, 110, 120 அந்த ரேஞ்சுக்குள்ளேயே டிரைவ் பண்ணி தான் நாங்கள் வந்திருக்கிறோம். இத்தனைக்கும் பெங்களூர் ஹைவே வந்து நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து நீங்கள் கீழே இறங்கி மேலே ஏறணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். அங்கேயுமே வந்து டிராஃபிக் ஜாமும் நிறைய இருந்தது. இதெல்லாம் சேர்த்தே ஹைவேல 20, ஆவரேஜ் எங்களோட ட்ரிப்போட மைலேஜ்னு பார்க்கும்போது ஒரு 17.7. ஸோ தி பெஸ்ட் மைலேஜ் அப்படின்னு சொல்லலாம் இந்த கேரன்ஸு. அதுவும் 5 பேர் வித் நிறைய லக்கேஜோட நாங்கள் போனதுக்கு. ஹோப் இந்த வீடியோ இந்த கேரன்ஸு இல்லை கிளாவிஸும் எடுத்துக்கலாம், அதோட இந்த டீசல் வேரியண்ட்டை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில், ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் டீட்டெயில் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து நாங்கள் சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பை.